இல்லையா ராணியும் சாமியும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் ஹோட்டல் திறந்தாச்சு. ஹோட்டல் திறந்ததுக்கப்புறம் கூப்பிட்டதுக்கப்புறம் இவங்க வரலாங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க. நான் கூப்பிட்டோடனே ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லோரும் மறுபடியும் ஒன்று சேர்க்க போகலான்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துல ராணியோடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லி நிறுத்திருக்கோம். இப்போ வந்து சாமி வந்து கேட்கும்போது எங்கள் அக்கா கூப்பிட்டாளா அப்படின்னு ஒரு கொஸ்டினை போட்டு ராணி நிறுத்திட்டாங்க. நியாயமான கொஸ்டின். இதுக்கப்புறம் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்கும், கண்டிப்பாக எப்போ சேருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம், ஏன் சேரலான்னு ஒரு விஷயம், ரெண்டுமே போயிட்டுருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து என்ன மாதிரியான அவங்க இன்னும் இன்ட்ரெஸ்ட் குறையாமல் இருக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள் சொல்லலாம் நெக்ஸ்ட் வீக். கண்டிப்பாக இந்த பாயிண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஏன்னா அக்கா கூட ராணி போகலைங்கிறது ஒரு டேர்னிங் பாயிண்ட். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, ராணியே இப்படி கட்டை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் அவங்க தரப்புல சொல்லப்படுற நியாயம் கரெக்டானது எல்லா ஆடியன்ஸுக்கு எல்லாத்துக்கும் 280-380 எபிசோடு பார்த்த ஆடியன்ஸ் வந்து இந்த நேரத்துல ராணி இதைத்தான் சொல்லுவான்னு நிச்சயமா மோப்பம் பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா நாம யோசிக்கிறத விட வந்து அவங்க இன்னும் தெளிவா யோசிக்க தெரிஞ்ச ஆடியன்ஸ் நமக்கு இருக்காங்க. ஆனா பல பேர் வந்து சேர்ந்துருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறதுக்கும் நியாயம் இருக்கு. ஏன்னா ராணி பாடுற கஷ்டம் பாவம். ஏன்னா அவங்க சிரிக்க வச்சுட்டு இருந்தவங்கள நம்ம அள வைக்கிறதுனால ஆடியன்ஸ்க்கு வந்து ஏப்பா ராணியை கஷ்டப்படுத்துறீங்க. இப்போ சிரிக்க வைக்கிறதுக்கு தான் ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. இப்போ பூஜாவோட விஷயங்கள், இந்த சூர்யாவோட போறது, தம்பியை லவ் பண்றதுக்கு அண்ணனை டார்ச்சர் பண்றதெல்லாம் ஓரளவு காமிக்கலாக இருக்கு. அது சீரியஸாக போறோம். அது சீரியஸாக போகுது, அது காமிக்கலாம் இருக்கு. இப்போதைக்கு நீங்க வந்து சீரியஸ் போகுது. இப்போ என்னன்னா ஹோட்டல் திறந்துட்டாங்க. ஹோட்டல் திறந்தா கதிர் சும்மா ஊர்ல ஜெயிலில் இருக்கிறான் விட்டுருங்க, ஆனால் கருப்பு சும்மா இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணாங்கிறது நம்ம விஷயம் வந்து யோசிக்கணும். அப்புறம் இந்த கார்த்திக்கு தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தான் சரவணன் இல்லைன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் போனா எங்க இல்லைன்னு தெரிஞ்சு அவனோட அடுத்த ஸ்டெப் எதுன்னு நம்ம அடுத்த ஸ்டெப் அவன் யோசிக்கலாமே. ஏன் தாத்தா சார் அடுத்த ஸ்டெப் என்ன வரும், அவன் வந்து எப்படியாவது வந்து சரவணன் எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். அவன் கண்டுபிடிச்சா தீருவான். ஏன்னா இவ்வளவு நாள் அவனுடைய முயற்சிக்கு வந்து யார் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மாணிக்கம் கேட்டா மாணி சொல்லாம இருப்பாங்களா? நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. அதுதான் நம்ம வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க நம்ம சொல்லலாம். நீங்க சொல்றதுனா கார்த்தி பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கலாம். கார்த்தி பாயிண்ட் ஆஃப் வச்சுக்கிட்டு கார்த்தி வந்து மாணிக்கத்தை தட்டைத்தி விட்டு வாங்க நீங்க போய் கேளுங்க அப்படின்னு ஒரு புஷ் கொடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அவர் சொல்லிருக்காரு சரவணன் வந்த உடனே நான் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருக்காரு. இப்ப கார்த்தி கேட்டுடலாமே, ஏன் தாத்தா நான் மட்டும் தான் உங்களுக்கு பேருனா அன்னைக்கெல்லாம் சொன்னீங்க சரவணன் வந்த உடனே ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு போய் வாணி சித்திக்கிட்ட பேசுன்னு சொன்னா அவர் சும்மா இருக்க மாட்டாருல்ல. அவருக்கு வேற வேலை கட்டி கிடையாது, நேராக கிளம்பி அங்கே போவார். சரவணன் எங்க மாம்பார். அவர் மூலம் ஒரு மோப்பம் பிடிச்சி அதோட அடுத்த ஸ்டேஜ் தூக்கிட்டு போயிடணும் சார். இந்த பூங்குடி கார்த்திக் சரவணன் மேட்ரை அடுத்தது போயிடணும். நிச்சயமா போனோம். ஏன்னா சரவணன் இங்க இருந்து கிளம்பி போயிட்டான்னு நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்லிட்டோம். போனவனை இவன் ஃபாலோ பண்றானா இல்லையா, பூங்குடி கார்த்தி இப்போ வந்து இந்த கதிர் வந்து அந்த கருப்போட ஸ்டெப்ல ஹோட்டல்ல கருப்பு ஏதோ பண்ணான். இந்த பத்திரத்தை வந்து வாங்கி எரிச்சிட்டாலும் இந்த பத்திரத்துல ஏதாவது ஒரு விஷயங்கள் இவங்கிட்ட இருந்து ஆனா ஒரு விஷயம் ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த பூமிநாதனையும் அவன் ஏதாவது பண்ணணும். இப்படி பண்ணி அடுத்த வாரம் ஃபினிஷ் பண்ணணும் ஒரு கரெக்டா இருக்கும். ஆமா, ஏன்னா எவ்வளவு பெரிய கிரிமினல்களை கௌதமும் ஒரு பூமிநாதனும் போய் ஜஸ்ட் லைக் அப்படி அடிச்சாங்க. இப்போ அவனுக்கு சைலண்டா இருக்கிறது தான் சார் மற்றவங்களுக்கு பயமா இருக்கும். ஏன்னா அடுத்த ஆக்ஷன் எதுவுமே இல்லை அவனுங்க. இல்லைன்னா தான் தூண் வந்து ஆகுன்னு இருப்பானுங்க. இன்னொரு ஏதோ இதோட பெரிய ரொம்ப பெருசா இருக்குன்னு அர்த்தம். அத பெரிய ஒரு விஷயத்த சொல்லி நம்ம அடுத்த வாரம் லாக் பண்ணோம்னா அது கொஞ்சம் யாரோது ஒரு ஒருத்தரோட இப்போ ஒரு சாமினா ஹோட்டல், பூமினா அவனோட கிரானைட் பிசினஸ், ஏதாவது ஒரு செக் வச்சா தான் இது ஒரு பூதாகரமாகவும் வைக்கணுங்க. வாணின்னா அவ தொழில், அவங்க தொழில் என்ன பண்ணா ஏதாவது கோர்ட்டு ஃபைலு தான் தூக்கிட்டு போக முடியும். இல்லைன்னா கோர்ட் எடுத்து ஒழிச்சு கல்யாணத்துல சீப் எடுத்து ஒழிச்சு வச்ச மாதிரி தான். அவன் யோசிக்கலாம் அடிங்க, அவன் யோசிக்கலாம் இல்லையா, அவன் யோசிக்கலாம். அவனுடைய வழி என்னவா இருக்குன்னா வந்து உன் வீட்லயே உன்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பெயினோட இருக்கிறான், உன்னோட தங்கச்சி இந்த மாதிரி பெயினோட இருக்கிறா, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஒரு தங்கச்சியோட பையன் ஊரை விட்டு அனுப்பிச்சிட்ட, இதுக்கெல்லாம் காரணம் நேரடியா வாணியா அவங்க கை வைக்க மாட்டாங்க. நீ வந்து இதெல்லாம் செய்யணும்னா எங்க அண்ணன் ரிலீஸ் பண்ணுங்கிற
அந்த ஏரியாவுக்குள்ள வரணும். அந்த வாரம் தான் நம்ம கொண்டு வர முடியும். அவங்க ஏரியா எடுத்துக்கிட்டோம்னா வாணிக்கு அவங்க கார்னர் பண்ணணும் சார். வேற வழியே இல்லாம அவனை வெளியில எடுக்கிற வைக்கிற சூழ்நிலையை கொண்டு வந்து வாணி எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இந்த கார்த்தி சரவணன் பூங்குடி மேட்ரு ப்ளஸ் இந்த கதிர் குரூப்போட சைலண்ட்டுக்கு என்ன ரீசன், இது யார் வாழ்க்கையை அவனுக்கு முடக்க போகிறானுங்க, பிரச்சனையே எந்த ரூபத்தில் வாணிக்கு செக் வைக்க போகிறோம், அதை அவங்க எப்படி டேக்கிள் பண்ணிக்கலாம். அதை மட்டும் பண்ணிக்கலாம். மிச்சத்தை நெக்ஸ்ட் வீக் பேசலாம்.